சோஷியல் மீடியா வழியாக 9 பேரை அவங்க சம்மதத்தோட ஒருத்தர் கொலை பண்ணியிருக்காருன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? செத்த எல்லாருமே சூசைட் தாட்டில் இருந்த 15லேருந்து 26 வயசு ஜப்பானிய பெண்கள். மொத்த ஜப்பானை உழுக்கின இந்த மர்டர் கேஸில் நாட்டு நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனையை நிறைவேற்றியிருக்கு. அது எப்படி கில்லரால் 9 பேரை அவங்க சம்மதத்தோட கொலை பண்ண முடிஞ்சது? அதுக்கு காரணம் கில்லர் டார்கெட் பண்ண எல்லாருமே டிப்ரெஷனில் சூசைட் பண்ணிக்கிற தாட்டில் இருந்தவங்க. இவங்க எல்லாத்தையும் கில்லர் ட்விட்டர் மூலமா பேசி அவங்க படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நடிச்சு அவங்க கிட்ட நீங்க சூசைட் பண்ண நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான். அவங்களும் இவனை மீட் பண்ண வீட்டுக்கு வந்ததும் கில்லர் அவங்கள கொலை பண்ணி பாடியை பாட்டா பிரிச்சு சில்லர்ல ஸ்டோர் பண்ணிட்டு வந்திருக்கான். இது எல்லாமே செத்தவங்க அனுமதியோட நடந்திருக்கு. இந்த மொத்த விஷயம் எப்போ வெளியே வந்துச்சுன்னா, காணாம போன 23 வயசு பொண்ணு ட்விட்டர்ல போட்ட சூசைட் போஸ்ட்டை வச்சு போலீஸ் இவரோட வீட்டுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண போனாங்க. அப்பதான் 9 பேரை இவர் கொலை பண்ணது தெரிய வந்துச்சு. கில்லர் ட்விட்டர்ல நானும் சூசைட் பண்ணிக்க போறேன், இங்க வாங்க சேர்ந்து சாகலாம்னு சொல்லியிருக்கான். பொதுவா டிப்ரெஷன்ல இருக்கிறவங்கள மேனிப்புலேட் பண்றது ரொம்ப ஈஸி. டிப்ரெஷனை சரியா கவனிக்கலைன்னா அது சூசைட் தாட்க்கு கொண்டு போய் விட்டுரும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களை அதுல இருந்து வெளியே கொண்டு வர பாருங்க. அவங்களோட வாழ்க்கையை வாழட்டும். இந்த கில்லரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.